என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹலோ ஆல், வெல்கம் டு இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கிள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கிலீஷ் ரிலேட்டடா நம்ம பேசிக்ஸ், அதுக்கப்புறமா நவுன் அண்ட் ப்ரொனவுன் ஃபுல்லாமே முடிச்சிருப்போம். அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் தென் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண கொடுத்துருப்பேன். ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. இந்த கிளாஸஸ் ஃபர்தரா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப்ஸ்மா. வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸ் அப்படின்றது எல்லா டாபிக்ஸ்க்குமே என்னவா இருக்க போகுதுன்னா ஒரு பேஸா இருக்க போகுது. வேர்ப்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எது எல்லாத்துக்குமே அது ஒரு பேஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சஸ், அதுக்கப்புறமா வாய்ஸ், அப்புறம் டைரக்ட், இன்டைரக்ட், இந்த மாதிரி இது எல்லா டாபிக்ஸ்க்குமே உங்களுக்கு என்ன யூஸா இருக்கும். இது போக எரர் ஸ்பாட்டிங் எப்பயும் போல. இது எல்லாத்துலயுமே யார் உங்களுக்கு பிளஸ்ஸா இருப்பாங்கன்னா இந்த வேர்ப்ஸ் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வேர்ப்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது பேஸ் பண்ணி எப்படி கொஷின் உங்களுக்கு இது வரைக்கும் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகேமா. ஸோ வாட் இஸ் அ வேர்ப்? வேர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ஷன் வேர்டுமா. வேர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்ஷன் வேர்டு அப்படின்றது என்ன சொல்றோம், ஒரு செயல், வினையை குறிக்கக்கூடிய அந்த சொல்லதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நில், நட, கவனி, செல், ஓடு, ஆடு, விளையாடு எல்லாமே என்னதான் ஜம்ப், ஈட், லிசன், ரன், வாக். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க செய்யக்கூடிய அந்த செயலுக்கான பெயர், அந்த வினையை குறித்து வரக்கூடிய சொற்கள் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த வேர்ப்ஸ். ஓகேங்களா? சரி மேம், அப்போ இது மட்டும்தான் வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது போக இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முக்கியமா யாரு வேர்ப்னா இவங்க, அதனால இவங்களை மெயின் வேர்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போறீங்க. இது போக வேற யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருப்பாங்க. ஆக்சிலரி வேர்ப் அப்படின்றது என்னதானா துணையாக. ஓகேங்களா? மெயினா சில சமயங்கள்ல எப்பயுமே கூட இருக்கும். அப்படி இல்லைன்னா அது எப்படி வரும்னா நமக்கு மெயின் வேர்பாக வரக்கூடிய நிலையில இருக்கும். மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, ஆக்சிலரி வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளதான் வரப்போகுது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வேர்ப்ஸ் அப்படின்றது உங்களோட ஆக்ஷனை மட்டும் குறிக்காது, ஸ்டேட் ஆஃப் பீயிங்கையும் குறிக்கும். ஸ்டேட் ஆஃப் பீயிங், அந்த வேலையானது எந்த நிலையில செய்யப்படுது, எந்த காலத்தை நோக்கி செய்யப்படுது அப்படின்றதையும் சேர்த்து குறிக்கக்கூடியது இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப நான் சொல்றேன், தூங்குறான், தூங்கிட்டே இருக்கா, தூங்க போறா, இந்த மாதிரிலாம் நான் சொல்லும் போது தூங்குதல் அப்படின்றது அந்த செயலை குறிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இல்லையா? ஆனால் நம்ம எல்லா டைம்லயும் அந்த ஸ்லீப் 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 மட்டும் பயன்படுத்த முடியுமானா முடியாது. அப்ப அது கூட நம்ம வேற எதையுமே பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் ஸ்லீப்பிங் பயன்படுத்துறோமா? அடுத்து வாஸ் ஸ்லீப்பிங், ஹேட் ஸ்லெப்ட், has slept, sleep, slept. ஓகேங்களா? அப்போ வெறுமனே அந்த செயலுக்கான சொல்ல நீங்க எல்லா இடத்துலயுமே ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப்னு சொன்னோம்னா அது சரியாக வராது இல்லைங்களா? அப்போ நம்ம அது கூட வேற எதையும் பயன்படுத்தி அந்த காலத்தை உணர்த்துறோம் அப்படின்னா இந்த இஸ், வாஸ், ஹேட், ஹேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆக்சிலரி வேர்ப்ஸையும் நம்ம துணையா வச்சுதான் என்ன பண்றோம், இந்த வேர்ப்ஸ் ஆனது பயன்பாட்டுல இருக்கு. இந்த வேர்ப்ஸும் அண்ட் தென் அதான் இந்த செயலும் செயல் குறித்து வரக்கூடிய காலத்தை பற்றி படிக்கக்கூடியது டென்சஸ். ஓகேங்களா? டென்சஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம். டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியணும்னா யாருதான் பேஸ் அப்படின்னா இந்த வேர்ப்ஸ் தான் பேஸா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ வேர்ப்ஸ் ஆர் நத்திங் பட் action words and state of being.
எந்த நிலையில அப்படின்றதையும் சேர்த்து உணர்த்தி சொல்லக்கூடியது எதுனா இந்த வேர்ப்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்றாங்க, என்ன மாதிரிலாம் வந்ததுன்னா அது வேர்ப்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேர்ப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் வேர்ப்ஸ்ன்னு இருக்கு, அட்வான்ஸ் லெவல் வேர்ப் பேஸ்டு கொஷின்ஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா என்னன்றதை பார்ப்போம். அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நான் உங்களுக்கு என்ன கொண்டு போறேன்னா அட்வான்ஸ் லெவல் ஆஃப் வேர்ப்ஸ்னா என்ன, அது என்ன மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க, எப்படி நம்ம அப்ரோச் பண்றது எல்லாமே நம்ம அதுல ஃபர்தரா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸஸ்ல எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா, நான் சொல்றது எதனா ஃபாலோ பண்ண முடியல, இல்லை உங்களால கொஷின்ஸ் வந்து நான் சொல்றேன் அதுக்கான ஆன்சர்ஸ் இதெல்லாமே நீங்க ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் என்ன அண்ட் தென் இதுக்கான ஸ்டெப் வேற எப்படி மேம் சொல்லலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வேணும், இது எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். சரிங்களா? வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ரிலேட்டபிள் டு இங்கிலீஷ் அண்ட் கிளாஸஸ் வந்து நீங்க தாராளமாக கேட்கலாம். சரிங்களா? ஓகேம்மா. ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ எடுத்துக்கலாமா, பார்க்கலாமா? வேர்ப்ஸுமா, வேர்ப்ஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப்ஸ், main verbs, helping verbs, main verbs, helping verbs. ஓகேங்களா? ஸோ மெயின் வேர்ப் எதெல்லாம் மெயின் வேர்ப்னு சொன்னேன், ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன்னா மெயின் வேர்ப்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே மெயின் வேர்ப். இதை நம்ம ஃபர்தரா என்னவா பிரிக்கிறோம்னா ஒரு 4 டைப்ஸா பிரிக்கிறோம். ஓகேங்களா? V1, V2, V3, V4. ஓகேங்களா? V1, V2, V3 and V4. அது என்ன மேம் அப்படின்னா V stands for verb. ஸோ அந்த 1, 2, 3, 4 அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா அந்த ஸ்டேட். ஓகேங்களா? அந்த வேர்போட ஸ்டேட் நிலையை குறித்து வரக்கூடிய சொற்கள். ஓகேங்களா? இப்போ தூங்கு அப்படின்னா ஸ்லீப், தூங்கினான் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஸ்லெப்ட். ஓகேங்களா? அதுவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிளுமே என்னதான் ஸ்லெப்ட் தான். தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவோம், ஸ்லீப்பிங். ஓகேங்களா? அப்போ அந்தந்த நிலையை பொறுத்து என்ன ஆகுது, உங்களுடைய வேர்ப் ஆனது சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றீங்க ஆக்சுவலா அப்படின்னா லிசன், ஒன்னு லிசன் பண்ணுவீங்க இல்ல ரைட் பண்ணுவீங்க, இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அப்போ லிசன் அப்படின்றது இப்போ கரண்டா ப்ரெசென்ட்ல சொல்லக்கூடியது. பாஸ்ட் டென்ஸ்ல நான் கவனித்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்துல என்ன வார்த்தை வரப்போகுது, லிசன்ட் அப்படின்னு சொல்ல போறோம். அதேதான் அந்த வினையச்சமா சொல்லும் போதுமே, வினை முற்றாக சொல்லும் போதுமே நம்ம என்னதான் பயன்படுத்துவோம்னா V3லயும் அதே தான் பயன்படுத்துவோம். நான் கவனிச்சுட்டே இருக்கேன் மேம், பொறுமையா சொல்லுங்க, எழுத முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ கவனிச்சுட்டே இருக்கேன்னா என்ன சொல்லுவீங்க, லிசனிங் அப்படின்றத சொல்லுவோமா? அப்போ ஒரு ஒரு வேர்புக்குமே என்ன இருக்கும்னா 4 நிலைகள் இருக்கு. அந்த நிலைகளுக்கான பேர் தான் யாரு, இந்த V1, V2, V3, V4 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த V1, V2ல வந்து கிளியரா இருக்கணும். ஏன்னா அப்கமிங் கிளாஸஸ் எல்லாத்துலயுமே நம்ம அழகா என்னன்னு தான் சொல்லிடுவோம், இந்த இடத்துல V3 வரணும், இந்த இடத்துல V4 வரணும். அந்த நேரத்துல உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, V3னா என்ன, எப்படி வரும், எங்க பயன்படுத்துவோம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ V1 அப்படின்றது எதை குறிக்கும்னா ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும், ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும். ஓகேங்களா? V2 வந்து எதை குறிக்கும்னா பாஸ்ட் டென்ஸை குறிக்கும், V2 வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளை குறிக்கும், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளை குறிக்கும். V4 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை குறிச்சு வரக்கூடியது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஸோ V1 அப்படின்றது ப்ரெசண்ட்டை குறிச்சு வரக்கூடிய சொல். ஈட், ஜம்ப், லிசன், ரைட், ரீட், கோ, கம், இது எல்லாமே என்னதுன்னா அந்த வேர்போட ஆக்சுவல். ஓகேங்களா? அப்போ அது அப்படியே சொன்னோம்னா அது என்ன நிலையில இருக்குன்னு அர்த்தம்னா V1 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து
பாஸ்ட் டென்ஸ் அதுக்கான அந்த கடந்த கால சொல்லை சொல்லக்கூடியது. அப்போ ஈச்னு இருந்தா ஏட். ஓகேங்களா? ஸோ ஈச்னு இருக்குன்னா என்ன எழுதுவோம்? ஏட். இதுவே லிசன் இருக்குன்னா என்ன எழுதுவோம்? லிசன்ட். இல்லையா? ஹியர் கேள். அப்ப என்னன்னு சொல்லுவோம்? கேட்டேன் அப்படின்னா ஹியர்டு. ஓகேங்களா? இதெல்லாமே என்னதுன்னா அதோடைய கடந்த கால சொல், முடிந்து போன செயலை குறித்து வரக்கூடியது. அப்போ அந்த செயல் முடிந்து போச்சுன்னு சொல்லக்கூடியதை உணர்த்தி வரக்கூடியது. ஓகேங்களா? வாட்ச் என்ன சொல்லுவோம்? வாட்ச். என்ன வரும்? வாட்ச்டு. ஜம்ப், ஜம்ப்டு. லுக், லுக்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சொல்லுக்குமே என்ன இருக்குன்னா அதோடைய 4 ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே எதுல வரப்போகுதுன்னா V2 அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி மேம், V1 V2 ப்ராப்ளம் இல்லை. அப்போ அடுத்து V3 V4 என்ன மேம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். V3 அப்படின்றத பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? முடிந்து போன செயலை குறித்து வரக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்றோம் பார்ட்டிசிபிள் அப்படின்னாலே. அப்போ பாஸ்ட்னா என்ன? ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துலதான் நம்ம V3 ஆனதை பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து பொருளாக அமையும். ஓகேங்களா? V4 என்ன? பெரும்பாலும் V3 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ED அல்லது ENல முடியக்கூடிய சொற்களாக இருக்கும். பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ED அல்லது ENல முடியக்கூடிய சொற்களாக வரும் V3. சரிங்களா? அடுத்து V4 வந்து இருக்கிறதுல ஈஸி. V1க்கு அடுத்து ஈஸி யாருன்னா V4. V1க்கு நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, அந்த வார்த்தையை அப்படியே சொன்னோம்னா அது V1. ஸ்லீப்னா ஸ்லீப்பே தான், ஜம்ப்னா ஜம்பே தான். ஓகேங்களா? V4ம் என்னதான் கிட்டத்தட்ட அதே தான். V1 + ING தான் என்னதுன்னா V4. அப்போ எந்த வேர்பு கூடயும் ING சேர்த்து சொல்றோம்னா அது எந்த நிலையில இருக்குன்னு அர்த்தம்? 4வது நிலையில இருக்குன்னு அர்த்தம். eat eating, jump jumping, watch watching, go going, listen listening. ஓகேங்களா? அப்போ எல்லா வேர்பு கூடயும் ING சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்த V4 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இந்த 4மே என்னன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா இது 2த்தை வந்து நம்ம ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணோம். யாருன்னா V3 அண்ட் V4. அது என்னன்றத நான் ஃபர்தரா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? வேர்ப்ஸ் வந்து 2ஆ கேட்டகரைஸ் பண்றோம். ஒன்னு ஹெல்பிங் வேர்ப்ஸ், இன்னொன்னு மெயின் வேர்ப்ஸ். இப்போ மெயின் வேர்ப்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். மெயின் வேர்ப்ஸ்ல யார் யார் வர போறாங்கன்னா ஒரு 4 கேட்டகரியா பிரிக்கிறோம். V1 V2 V3 V4 அப்படின்னு சொல்லிட்டு. V1 அப்படின்றது ப்ரெசன்ட் வேர்ப், V2ன்றது பாஸ்ட் வேர்ப், V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4 அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். V1 ஒரிஜினல் வேர்டா இருக்கும், V2 அதோட பாஸ்ட் டென்ஸ் வேர்பா இருக்கும், V3ன்றது ED அல்லது ENல பெரும்பாலும் முடியக்கூடிய சொற்களாக இருக்கும். V4 அப்படின்றது எப்படி இருக்க போகுது? V1 + ING ஆக இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கேட்டகரி முடிஞ்சுதா? அடுத்து நான் அகைன் இப்போ யாரை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த V3 V4 தான் எடுக்க போறேன். ஸோ V3 V4 நம்ம என்னவாவும் பார்க்கலாம். இது வேர்ப்ஸா? V3 V4 ரெண்டுமே என்னதான்? வேர்ப் தான். இது 2த்தை நம்ம என்னவா பார்க்கலாம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸாக பார்க்கணும். அது என்ன மேம் அப்படின்னா, ஏன் மேம் அதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றேன்னா வாட் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ்? இது வந்து அட்ஜெக்டிவ்ஸாவும் செயல்படும் அப்படின்றத சொல்றேன். இது வந்து முக்கியத்துவம் கொடுத்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ வேர்பா இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் சில சமயம் என்னவாவும் பெரும்பாலும் என்ன செயல்படும் சொல்றாங்க? அட்ஜெக்டிவ்ஸாக பயன்படும் சொல்றாங்க. ஒரு உதாரணம் வாட்டர் எடுத்துக்கலாமா? வாட்டர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நவுன். வாட்டர் அப்படின்றது ஒரு நவுன். ஓகேங்களா? இப்ப நான் சொல்றேன் வெறும் வாட்டர் சொல்றேன்னா நவுன். நவுன் டிஸ்கிரைப் பண்ணி மாடிஃபை பண்ணி
அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், கூடுதல் தகவல் தரக்கூடிய வகையில நான் ஏதேனும் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நான் வாட்டர் சொல்லியிருக்கேன் ஒரு நவுனு, அதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் என்ன சொல்றேன்னா பாயிலிங் வாட்டர் அப்படின்னும் அடுத்து பாயில்டு வாட்டர் அப்படின்னும் நான் சொல்றேன். அப்போ நவுன் வந்து வாட்டர், ஓகேங்களா. பாயிலிங் பாயில்டு அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா அது வேர்பா, பாயில் அப்படின்ற வார்த்தைக்கான வேர்ப்ஸ் என்னென்ன பாயில், பாயில்டு, அடுத்து என்னதான் பாயில்டு, பாயிலிங், இது பயோலிங் கிடையாது பாயிலிங், ஓகேங்களா. ஸோ இது V1, இது V2, இது V3, இது V4 இல்லையா. அப்படின்னா வாட்டர் அது வெறும் தண்ணி அப்படின்னு சொல்லாம அது கொதித்த தண்ணி, கொதித்த நீர் அல்லது கொதித்து கொண்டே இருக்கக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லும்போது அது யாருக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா. வெறும் தண்ணின்னு சொல்லிட்டு போகாம அது கொதிச்சிருக்கா இல்லையா, சூடா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, இதெல்லாம் சொல்லும்போது அது யாரோட குவாலிட்டியை குறிக்குதுன்னா இந்த வாட்டரோட குவாலிட்டியை குறிக்குதா. அப்போ நவுனோட குவாலிட்டியை குறிக்கும் போது இந்த வார்த்தைகள் V3, V4, V3 இது ரெண்டும் என்னவா இங்க பயன்படுது அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸாக பயன்படுது, அட்ஜெக்டிவ்ஸாக பயன்படுது, ஓகேங்களா. அப்போ நம்மளோட கிராமட்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அட்ஜெக்டிவ்ஸாக இது எப்படி பயன்படுது, அதோட உதாரணங்கள் சொல்லுங்க, இல்லை இந்த இடத்துல V3 வரணுமா V4 வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க வந்து அப்படியே விட்டுருப்பாங்க, ஓகேவா. ஸோ இது வேற எப்படி மேம் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மேம், V3 எந்த இடத்துல நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். வேர்பா விட்டுருங்க, அட்ஜெக்டிவா, ஓகேங்களா. V3 எங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, ஓகேங்களா. அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் அல்லது எமோஷனை வந்து அது உண்டாக்குது, கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பயன்படுத்தலாம்னா V3 பயன்படுத்தலாம். இப்போ உதாரணம் நம்ம கிளாஸே எடுத்துக்கலாம். நம்ம கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னா அது வந்து எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், அவங்க எடுத்தாங்கனாலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்பனாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லணும். ஒரு சுச்சுவேஷன், ஒரு பர்சன் அல்லது ஏதோ ஒரு திங், ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ ஒரு சூழ்நிலையோ ஏதோ உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குது. அந்த ஃபீலிங் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கு, கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பயன்படுத்தணும்னா V3 பயன்படுத்தணும். இதுவே ஒரு நபர் பாக்குறீங்க அல்லது ஒரு பொருள் பாக்குறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஓகேங்களா. எப்பயுமே உங்களுக்கு அதுதான் தோணுது. ஒரு முறை போகும்போது ஒரு மாதிரியோ இன்னொரு முறை போகும்போது இன்னொரு மாதிரியோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணலை அப்படின்னா அது என்னவாயிடும்னா அந்த நபரோட அல்லது அந்த இடத்தோட அந்த பொருளோட ஒரு குணாதிசயமாவே மாறிடும், அந்த கேரக்டராகவே அது வந்து மாறப்போகுது, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்னதான் பயன்படுத்தணும் அப்படின்னா V4 அப்படின்றது தான் நம்ம பயன்படுத்த போறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்கம்மா. I am dash to meet Sachin. I am dash to meet Sachin. Option A, excite. Option B, excited. Option C, exciting. Option D வேற எதனா கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸைட், எக்ஸைட்டட், எக்ஸைட்டிங். நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கான கேள்வி I am dash to meet Sachin. ஸோ இப்போ நான் சச்சின் பார்க்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா. உங்களுக்கு அந்த ஃபீலிங் அல்லது எமோஷன் ஆனது எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குமா. உதாரணம் போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருவோமா, அடுத்த வாரம் இந்த நாளைக்கு இந்த நேரத்துக்கு நம்ம அங்கே இருப்போம், போவோம், பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்றது. சரி, ஓகே. இல்லை அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓகே போற அன்னைக்கு இருக்கலாம், இல்ல போயிட்டு வந்து ஒரு 2 நாள் அதை பத்தியே பேசிட்டு இருப்போம்ப்பா, அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் எல்லாமே அதை பத்தி பேசிட்டு இருப்போம். ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த மாதிரி நீ சச்சின் பார்க்க போயிட்டு வந்தியாமே, வா எனக்கு ஒரு ட்ரீட் கொடு அப்படின்னாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், 6 மாசம் ஆயிடுச்சு இப்ப போய் அதெல்லாம் கேட்டுக்கிற வேற வேலை இல்லையா போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதே கேரக்டர் தான். அப்போ அது அப்பத்திக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங் அல்லது எமோஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்த போறோம், ஐ எம் V3 ஆனது அங்க பயன்படுத்தணும். அப்போ ஐ எம் எக்ஸைட்டட் டு மீட் சச்சின் அப்படின்றத தான் அங்க சொல்லணும். இதுவே ஒரு பர்சன் இருக்காங்க, சீதா has a dash smile. Sita has a dash smile. Pleased, pleasing. ஓகேங்களா. ஸோ சீதாவுடைய அந்த ஸ்மைலை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் அப்படின்னாலே என்னதான் அப்படின்னா ஒரு மாதிரி மனதிற்கு ஏதுவாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. பார்த்தோன்னே வாட்டவர் வெறும் வேலை ஆகணும்னா மட்டும் சிரிக்காம, என்ன ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, எப்போ போனாலும் ஒரு கைண்டா ஒரு சிரிப்பு ஒரு ஃபேஸ்ல, அவங்களுக்கு கஷ்டமே இருந்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அது அவங்களுக்கு அந்த ஸ்மைல் ஆனது எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த கேரக்டரிஸ்டிக்கோட அந்த குணாதிசயமாவே அவங்களுக்கு அந்த ஸ்மைல் ஆனது மாறி இருக்கும் இல்லைங்களா. அப்பத்திக்கு மட்டும் அந்த ஃபீலிங் அல்லது எமோஷன் இருக்குமானா இருக்காது. எப்பயுமே அதை வந்து அவங்க கீப் அப் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்துல அது அவங்களோட கேரக்டரிஸ்டிக் குணாதிசயமே மாறும். அது எங்க நம்ம பயன்படுத்துவோம்னா V4 ஆக நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன வரப்போகுது, சீதா ஹாஸ் அ pleasing smile. சீதா ஹாஸ் அ pleased smile கிடையாது, pleasing smile. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த கொஷின்ஸை கேட்டகரைஸ் பண்ண போறீங்க. அந்த சுச்சுவேஷன் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னா இது அப்பத்திக்கு இருக்கா அல்லது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் அல்லது எமோஷனை வெளிப்படுத்துதா, அந்த சுச்சுவேஷன் ஆனது இப்ப மட்டுமா இல்லை எப்பயுமே அப்படின்றத சொல்லுதான்றதை நோட் பண்ணி V3 V4 எந்த வேர்பை நம்ம அந்த இடத்துல அட்ஜெக்டிவாக பயன்படுத்தலாம்னு சொல்லி போடக்கூடியது. ஓகேங்களா. நம்ம இந்த இடத்துல வேர்பா போடல, அட்ஜெக்டிவாக போட்டிருக்கோம், அதை ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ வேர்பா போட்டோன்னா அது மாறும், ஏன்னா வேர்புக்கான ரூல்ஸ் வேற. ஓகேங்களா. அதுதான் டென்சஸ்ல பார்ப்போம். காலத்தையும் நேரத்தையும் பொறுத்து இந்த டென்சஸ் எப்படி பார்க்கணுன்றத நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இங்க V3யும் V4ம் எப்படி அட்ஜெக்டிவ்ஸா ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் ஓவராலா வேர்ப்ஸ் முடிக்கும் போது வேணா உங்களுக்கு இது ரிலேட்டடா ஒரு 2 to 3 கொஸ்டின் ஒர்க்கா கொடுக்குறேன். அங்க என்ன வரணும் அப்படின்றத நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து V3 and V4 as adjectives அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், வேர்ப்ஸ்னா என்ன, அடுத்து மெயின் வேர்ப்ஸ்ல V1 V2 V3 V4. ஸோ அது எதையெல்லாம் குறிக்குது, அடுத்து V3 V4 என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். பாஸ்ட் பார்ட்டிசிபல் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் இது ரெண்டுமே நமக்கு என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ அது டெஃபினிஷன் வைஸ் மட்டும் ஒரு முறை எழுதிக்கோங்க. V3 கிட்ட என்ன எழுதிக்கிறீங்கன்னா a place, a thing or situation that creates a sense of feeling and emotion. Feeling and emotion. A place or thing or situation that creates a sense of feeling and emotion at that time. At that time. அந்த நேரத்துக்கு மட்டும் உங்களுக்கு அந்த ஃபீலிங் அல்லது எமோஷனை அது வெளிப்படுத்துதுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V3 அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தப்போ V4 அப்படின்றது என்னவா இருக்கும்னா it shows the characteristics
of a person, thing அல்லது situation. place கூட வரலாம், place. ஓகேங்களா? V4ன்றது எதை குறிக்கும்னு சொல்றேன், it shows அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வெளிப்படுத்தி வரும். குணாதிசயமாவே அது இருக்கும், அப்பத்திக்கு மட்டும் இருக்காது, குணாதிசயமாவே shows the characteristics of a person, thing அல்லது place அல்லது situation அப்படின்றத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்னன்னா V3 V4 என்ன. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல அகைன் உங்களுக்கு சொல்றேன், V3 V4 வந்து வேற எப்படியோ நம்ம சொல்லுவோம்னா இதுக்கு பேர் என்னன்னா பார்ட்டிசிபல் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். பார்ட்டிசிபல் அட்ஜெக்டிவ்ஸ், ஆல்ரெடி அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இது என்ன, இது ரெண்டுமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஒன்று, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஒன்று. அதனால இது ரெண்டுத்துக்கும் வேற என்ன பேருனா பார்ட்டிசிபல் அட்ஜெக்டிவ் அப்படின்ற பேர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம அகைன் எதுல பார்ப்போம் அப்படின்னா டெப்தா அட்ஜெக்டிவ்ஸோட டைப்ஸ்ல பார்க்கணும். அட்ஜெக்டிவ்ஸோட டைப்ஸ்ல பார்ப்போம். இதே விஷயங்கள் தான் நம்ம அங்கேயுமே மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வாட் ஆர் வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸ் என்ன, V4 வரைக்கும் என்னென்ன, அண்ட் தென் பார்ட்டிசிபல் அட்ஜெக்டிவ்ஸ் யார் யார், அது எப்படி அட்ஜெக்டிவா ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த வேர்ப்ஸ்க்கான எதுல இருந்து இந்த வேர்ப்ஸ் ஆனது பெறப்படுது, வேர்ப்ஸ்க்கான வேற என்ன டைப்ஸ் இருக்கு, ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னென்ன, ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ன, மாடல் வேர்ப்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த செஷன்ல மூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூமா.